அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி இப்படி லூக்கா எழுதிய நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 3 முதல் 5 முடிய. வரி தண்டுபவரின் தலைவரான சக்கேயு இயேசு யார் என்று பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாக கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை, ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழிதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாக இறங்கி வாரும், என்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். எனக்கு அருமையான இந்த சக்கையுடைய நிகழ்ச்சி நமக்கு எல்லாருக்கும் தாராளமாக தெரிந்திருக்கும். முழுமையாக அதில் பதிவிட முடியவில்லை, அதனால தான் கொஞ்சம் குறைவாக போட்டிருக்கேன். சக்கேயு இயேசுவை பார்க்க விரும்பினார். சக்கேயு என்பவர் வரி தண்டுபவரின் தலைவர். வரி தண்டுபவர்களை யூத மக்கள் பாவியாக கருதினார்கள், அவர்களோடு பழகக்கூட மாட்டாங்க. அப்படிப்பட்டவர் தான் இவர். அந்த வரி தண்டுபவர் தலைவர் வேற. அவர் இயேசுவை பார்க்க விரும்புகிறார். அவர் விருப்பத்தை தன்னுள் உணர்ந்த ஆண்டவர் யாரும் சொன்னதாக தெரியவில்லை, நேராக அவர்கிட்ட வந்து வா, உன் வீட்டுக்கு போய் உன் வீட்டை தங்க போகிறேன்னு அழைப்பு கொடுக்குறாரு. எவ்வளோ பெரிய சந்தோஷமான செய்தி அவருக்கு. பார்க்க விரும்பினார், இயேசு தங்க வந்துட்டார். ஆண்டவரை யாரெல்லாம் உள்ளத்தில் விரும்புகிறோமோ விரும்பின மாத்திரத்தில் அவர் நம்மளுக்கு குடி வந்து விடுவார். ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்லுது, நீ ஆண்டவர் உண்மையாய் கூப்பிட்டால் அவன் உன் அருகிலேயே இருப்பார். உண்மையாக கூப்பிடணும். இங்கே உண்மையாக விரும்பினா, அவன் பார்க்கத்தான் விரும்பினா, ஆண்டவர் தங்க வந்துட்டார். தங்க வந்ததில் என்ன மாற்றம்? சக்கையும் மனம் மாறினார். அவருடைய மனமார்ந்த அறிக்கையை வெளியிடுகிறார். எவனையாவது ஏமாற்றி எதையாவது பிடிங்கிருந்தா 4 மடங்கு கொடுத்துட்றேன், சொத்தில் பாதி ஏழை கொடுத்துட்றேன். எவ்வளோ பெரிய மாற்றம். அப்போ தான் இயேசு இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு வந்தது. எப்பொழுதுமே நம்முடைய விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்கிறவர் ஆண்டவர். சிறுவர் அறையப்பட்டு இருக்கிறார் ஆண்டவர். 2 பக்கம் 2 கழுவர்கள் அறையப்பட்டு இருக்கிறாங்க. உயிர் விடுகிற போகிற நேரம் எல்லோரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தலைவர்கள் இப்போ இறங்கி வாயா ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறாங்க. தன்னோடு இருந்த கல்வரில் ஒருத்தர் சொல்கிறான், ஆண்டவரே இயேசுவே, நீர் அரசுரிமையோடு வரும்பொழுது ப்ளீஸ் என்னை கொஞ்சம் ஞாபகம் வச்சுன்னு கேட்குறான். அவனுடைய விருப்பத்தை அறிந்த ஆண்டவர் அந்த சூழலிலும் இன்று என்னோட நீ வான் வீட்டில் இருப்பாய் என்று அவனுக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்குறார், அவனுக்கு மீட்பை கொடுக்குறார். கடைசி நேர மீட்பு. இது ஆண்டவருடைய பண்பு. நாம் விரும்பினா போதும். விருப்பத்தை ஆண்டவர் பெரிதாக மதிக்கிறவர் மட்டுமல்ல, அதை நன்மையாக மாற்றி கொடுக்கிறவர். இன்னொரு கதை ஆண்டவர் பல கதை சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு கதை மனம் திருந்திய மைந்தனுடைய கதை. நமக்கெல்லாம் தெரிந்த கதை தான். அப்பாவிடம் 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அதில் ஒருத்தன் இளையவன் தனக்கான சொத்தை எல்லாம் பிரித்து கொண்டு போய் செலவழிக்கிறான். பணத்தை வீணடித்தான். பணம் இல்லை, பன்றி மேய்க்கிற வேலை கிடச்சிது, ஆனால் உணவு ஒழுங்காக கிடைக்கல. இப்போ அப்பாவை நினச்சி பார்க்குறான். ஐயோ, எவ்வளோ பெரிய அன்பான அப்பா, எவ்வளோ வசதியாக இருந்தோம், எவ்வளோ நன்மையானதாக கண்டோம் என்று மனமாற்றம் அடைகிறான். அப்பாட்ட போவேன், அட்லீஸ்ட் வேலைக்காரனாவது சேர்ந்துக்குவேன் என்று சொல்லி திரும்பி வருகிறான். வருகிற வழியில் அவன் சோர்ந்து போய், அப்பா ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டாரா, அட்லீஸ்ட் எப்படியாவது வேலைக்காரனை சேர்ந்துலாம் என்று எண்ணத்தோடு தான் வருகிறான். அந்த அப்பா அவனை தூரத்தில் பார்க்குறாரு. ஒவ்வொரு நாளும் தன் மகனுக்காக ஏங்கி கொண்டிருந்தவர் அவர். இன்னைக்கு வந்துடுவான், நாளைக்கு வந்துடுவான், மனமாற்றம் அடைஞ்சிருவான் ஏங்கி காத்து கொண்டிருந்த ஆண்டவர் தூரத்தில் பார்த்தோன்னே அவரால் தாங்க முடியல, ஓடி போகிறார். அவன் சோர்ந்து, பைபிள் அழகாக போட்டிருக்கோம், அவன் சோர்ந்து போய் நடந்து வருகிறான். தந்தையோ ஓடி சென்றார். அப்போ தந்தை அன்பு எவ்வளவு பெரியதான அன்பு பாருங்கள். ஒரு பாவி மனம் திரும்பும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தோடு அவர் அவனை ஏற்றுக்கொள்ள ஓடி வருகிறார் பாருங்கள். அதுதான் நம்ம அப்பாவுடைய அன்பு. இந்த அன்பைத்தான் இயேசு இங்கே சக்கையிடம் காட்டினார். அவன் வீட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்தது. அப்போதான் இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு வந்ததுன்னு சொன்னார். எனக்கு அருமையானுடைய ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விரும்பினாலே போதும், அவர் நம்மளை தங்கிவார், நம்மை மனம் மாற்றம் செய்வார். விரும்புவோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே, இந்த காலை வேளையில் எங்களுடைய விருப்பத்தை அறிந்து எங்களில் செயல்படுகிற ஆண்டவராய் நாங்கள் காண்கிறோம் ஐயா.
வாங்க, எங்கள் உள்ளத்தில் வாங்க, எங்களோடு தங்குங்க, எங்களுக்குள்ளாக மனமாற்றத்தை காணும்படி செய்யுங்க. திருப்பெயரை மகிமைப்படுத்த பண்ணி வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. மீட்பராம் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.